வாழ்க வளமுடன். இன்று எங்கள் ஊரில் வெள்ளவெளியில் கொண்டம் இறங்கி தேர் இழுத்தாங்க. அங்கே கோடீஸ்வரர்களும் இருந்தாங்க, நடுத்தர வர்க்கம், ஏழைகள் எல்லாரும் இருந்தாங்க. அங்கே தான் தோன்றுச்சு, கடவுளின் முன்னால் நம்ம எல்லோரும் சமம். அந்த ஈக்குவாலிட்டி நல்லா அங்கே உணர முடிஞ்சது. வேதாத்ரி மகர்ஷி தேர் திருவிழா தேவையில்லாத செலவுன்னு சொன்னார். ஆமாம், தேவையில்லாத செலவு தான். பட் ஏழைகளுக்கெல்லாம் நினச்சி பாருங்க, அவங்களால டூர் போக முடியுமா? ஒரு நாள் உழைப்பு அவங்களுக்கு வேணும், சேமிக்கணும், எல்லாம் இருக்குது. இப்போ அவங்களால எல்லாம் வெளிநாடெல்லாம் சுற்றி பார்க்குறதோ, பக்கத்தூருக்கு டூர் போகிறதே அவங்களுக்கு பெரிய செலவாக இருக்கும். அந்த மாதிரி ஜனங்களுக்கு இந்த தேர் திருவிழா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மன அமைதியும் ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும். இந்தியா இஸ் எ கண்ட்ரி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். இது ஈரோடு மாவட்டம் வெள்ளவெளி காளியாத்தா கோயில். நம்ம இது பழமையான வீடு. இது 100 வருஷத்துக்கு மேலே இருந்த வீடு. இது நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். இது எதுக்கு போடுறேன்னா, கொண்டை முடிச்சோடனே அந்த கொண்டத்தை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை வெட்டி அதோட தலையை உள்ளே வச்சு அந்த கொண்டத்தை மூடிடுறாங்க. அது இந்தூர் வழக்கம். அந்த ஃபோட்டோவோட கிளிப்பிங்கோடு போடுறேன். இது தமிழ்நாடு ட்ரெடிஷன். இங்கே எல்லா மத ஜாதி எல்லோரும் இருக்காங்க. எல்லாரும் ஒத்துமையாக நடத்தும் விழா காளியாத்தா தேர் திருவிழா. ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் வெள்ளவெளி, இந்தியா.